ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது இவர்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். அலுவலக ரீதியாக ஏதாவது முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் இன்றைய நாள் அதை எடுக்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் இன்று வியாபாரிகளுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று லாபங்கள் உண்டு. வீடு மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர யோகமாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு தங்கம் வாங்குவது மற்றும் இன்றைய நாளில் முதலீடுகளில் நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும். கடகராசி அன்பர்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுப்பார் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு செலவுகளும் காத்திருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன வருத்தங்கள் இன்று தீரும். விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வந்து இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் நீங்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று எதிர்கொண்ட அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று வியாழக்கிழமை கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எண்ணங்கள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பழைய பகை தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் இன்று நடக்கும். விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது, வேலையில் இருந்த உயர் அதிகாரிகளின் மன கசப்புகள் தீருவது, நண்பர்கள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது மனதிற்கு ஆறுதலை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு மனதிற்கு இனிமையான நாளாக அமையும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. உடன் பிறந்த சகோதரர்களால் இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது. வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களினுடைய நண்பர்களின் உதவி இன்று மிகவும் முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். குருவாரமான இன்று நவகிரகத்தில் குருவை வணங்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் குடும்பக்காரக்கன் குரு 8ஆம் இடத்தில் இருப்பதும் இன்று குடும்பத்தில் குழப்பங்கள் தீர வழி பிறக்கும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு சொத்து தகராறில் நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவர்களும் மீண்டும் வந்து பேசுவது ஆறுதலான ஒன்றாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களுக்கு ராசியில் சந்திரனும் 7ஆம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது குரு சந்திர யோகமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு காத்திருக்கிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு தொலைதூர செய்திகள் நன்மையை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும். குடும்பத்தில் பொறுப்புகளும் குடும்ப பாரங்களும் அதிகரிக்கும். குருவாரமான இன்று நவகிரகத்தில் குருவை வணங்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வாக்குவாதங்களும் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பண வரவு அதிகரிக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை தீரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நன்மையை தரும்.
2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குபேர யோகத்தை கொடுக்கும். பங்குச் சந்தையின் முதலீடுகள் மற்றும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வது மனதிற்கு ஆறுதலை தரலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். மீனராசி நேயர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு தொலைந்த பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதில் சின்ன சின்ன பயங்களையும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளையும் தீர்த்து வைப்பார். மீனராசி அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் இடத்தில் சில வாக்குவாதங்களும் சின்ன மனக்கசப்புகளும் வந்து போகும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்த ஒரு சில குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து விவகாரங்கள் பெரியோர்களால் தீர்க்கப்படும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? அதாவது நட்சத்திர கோவில்கள்னு நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம இந்த பதிவுகள்ல சொல்லக்கூடிய கோவில்கள் வந்து பிரத்யேகமாக இந்த நட்சத்திரத்திற்குன்னு உரியதுதான். இப்ப நீங்க வந்து மூல நட்சத்திரத்திற்கு உண்டான கோவில்கள் போட்டீங்கன்னா நிறைய வரும். பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரியான பிரத்யேக கோவில் சொல்றது எதனால அப்படின்னா அதற்கு நிச்சயமாக ஒரு புராண கதை உண்டு. இன்னைக்கு மூல நட்சத்திரத்திற்கு நம்ம சொல்ல போற கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீயாத்தமங்கை அப்படின்னு ஒரு ஊரு, மயிலாடுதுறையில, நாகப்பட்டினம் மாவட்டம். இங்க இருக்கக்கூடிய அயந்தீவரீஸ்வரர் ஆலயம், பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் இவருக்கு உண்டு. இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் இந்த 2 குளங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த குளங்கள். இங்க வந்து ரொம்ப புராண கதைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல நிறைய இருக்கு. ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் அன்னைக்கு நடக்கக்கூடிய சிறப்பு திருக்கல்யாணம் வந்து இங்க ரொம்ப விசேஷம். ஸோ சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய இந்த திருக்கல்யாணத்துல பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, மூலம் நட்சத்திரக்காரர்கள் போனீங்க அப்படின்னா திருமண தடை விலகும். இந்த மூல நட்சத்திரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரத்துல பார்க்கும் பொழுதே வேண்டான்னு சொல்லி எடுத்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இந்த ஆலயம் இப்படி ரொம்ப மனசு நொந்து போய் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு போங்க. இந்த சியாத்தமங்கை அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய அம்பாளின் திருநாமம். இந்த ஆலயம் வந்து 63 நாயன்மார்கள்ல ஒருவரான திரு நீலநக்க நாயனார் அவர் பிறந்த ஸ்தலம். மங்கையர்க்கரசின் அவரினுடைய மனைவியின் பெயர். அவங்களும் இந்த ஊர்ல தான் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே பயங்கரமான சிவபக்தர்கள். அம்மையார் வந்து ஒரு நாள் கோவிலுக்கு போயிருக்கும் பொழுது அந்த சிவனினுடைய உருவ திருமேனியில வந்து சிலந்தி வந்து இருந்திருக்கு. உடனே அம்மையார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி என்னுடைய ஐயன் திருமேனியில சிலந்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயால ஊதி இருக்கிறாங்க சிலந்தி போல, திரும்பவும் ஊதி இருக்கிறாங்க போல. உடனே மறுபடியும் அவங்களுடைய எஃபர்ட் எல்லாம் போட்டு ஊதும் பொழுது திருநீலநக்க நாயனார் என்ன பண்ணியிருக்காரு, நீ உன்னுடைய எச்சில் வந்து திருமேனியில பட்டுடுச்சு, நீ வந்து சிவனுக்கு வந்து பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவர் இந்த அம்மையார கோயில்ல விட்டுட்டு போயிட்டாரு. இந்த அம்மையார் கோவில்ல இருந்திருக்காங்க. அந்த இரவு வந்து அம்மையார் சிவபெருமானிடம் வேண்டுறாங்க, நான் வந்து நல்ல எண்ணத்தோட பண்ணேன், இந்த கோபம் வந்து அவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும் சொல்லி சிவபெருமான்ட்டு அழறாங்க. சிவபெருமான் திருநீலநக்க நாயனாரின் கனவுல வந்து காலையில் எம்மை வந்து பாரும் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய மனைவி எனக்கு தாயை போல அப்படின்னு சொல்றாரு. விழுந்து அடிச்சு கொண்டு விடியற அந்த டைம்ல ஓடி வந்திருக்காரு. வந்து சிவபெருமானின் திருமேனி அவர் பார்க்கும் பொழுது ஆச்சரியம், அழறாரு திருநீலநக்க நாயனார். ஏன்னா அந்த திருமேனியில வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஊதுனாங்க இல்லையா அந்த சிலந்தி இருந்த இடம், அங்க மட்டும்தான் அவருக்கு புண்ணா இல்லை, மற்ற இடங்கள் எல்லாம் அவருக்கு வந்து புண்ணாக மாறி அவருக்கு ஒரே சீழ் வடிஞ்சு அவர் வந்து அந்த திருமேனியை வந்து காமிச்சிருக்காரு. திருநீலநக்க நாயனார் ரொம்ப மனசு நொந்து போய், ஐயோ ஐயனே நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயனும் அம்பிகையும் இவங்களுக்கு காட்சி கொடுத்து திரும்பியும் மறுபடியும் இவர் வந்து வீட்டுக்கு மங்கையர்க்கரசியை கூட்டிட்டு போறார். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்ந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரத்தன்று இங்க வந்து அன்னையையும் சிவபெருமானையும் வணங்கினால் அவர்களுக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு இருமலர் கன்னி அம்மை இவர்களுக்கும்
அயவந்தீஸ்வரருக்கும் நடக்கக்கூடிய இந்த திருமண வைபவத்தில் மக்கள் வந்து கலந்து கொள்றாங்க இன்னைக்கும். இந்த வைபவத்துல என்ன ஒரு விசேஷமான ஒரு ஆகம பூஜை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ர வியாமள தந்திர பூஜைன்னு ஒண்ணு நடக்கிறது. இந்த தந்திர பூஜைக்காகவே மக்கள் வந்து ரொம்ப கூட்டமாக வராங்க. மூல நட்சத்திரத்தன்னைக்கு மாதா மாதம் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தன்னைக்கும் இவங்க வந்து வழிபட்டால் மூல நட்சத்திரத்திற்கான தோஷ நிவர்த்தி கிடைக்கும். ஸோ குழந்தை பாக்கியம், திருமணம், நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், இது எல்லாமே தீர்றது வந்து இந்த அயவந்தீஸ்வரர் ஆலயத்துல தான். ரொம்ப ஒரு அழகான பெயர் கொண்ட ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். 63 நாயன்மார்கள்ல ஒருவரான திருநீலநக்க நாயனார், இவருக்கும் இங்க குரு பூஜை ரொம்ப விமர்சையாக நடைபெறுது. அதனால பௌர்ணமி தினமான ஏதாவது ஒரு நாள்ல கூட நீங்க இங்க போய் அவசியம் ஐயனை வழிபட்டு, அம்மையை வழிபட்டு, இங்க எல்லாமே இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. அதே போல துர்க்கை வந்து இங்க ரொம்ப விசேஷம். வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், விநாயகர். ஸோ இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர இருக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலம். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் சீயாத்தமங்கை அப்படிங்கிற இடத்துல இந்த ஆலயம் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலயத்தை பத்தி நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.